ஃப்ரெண்ட்ஸ் அழகே அழகில பார்த்தீங்கன்னா, தங்கராஜ் சுரேஷ் கிட்ட பார்த்தீங்கன்னா, "சுரேஷ் நான் ஒண்ணு சொல்றேன். நீ கோச்சுக்காத கேளுடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, சுரேஷ் "என்ன மாமா சொல்லுங்க" அப்படின்றாங்க. "நான் பார்த்தீங்கன்னா, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கேன்டா. உங்க அக்கா தான் வரமாட்டேன்னு சொல்றால்ல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. "என்ன மாமா சொல்றீங்க நீங்க? எங்க அக்காவ விட்டுட்டு இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "டேய் கோவப்படாதடா, நான் சொல்ல வரையும் கொஞ்சம் கேளுடா" அப்படின்றாங்க. "என்ன மாமா சொல்லுங்க" அப்படின்றாங்க. "அது ஒரு ட்ராமா தான். நான் ஒரு பொண்ண கூட்டிக்கின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வீட்டுக்குள்ள வரேன். நான் வரேன். அப்ப ரேவதி என்ன சொல்றான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்றாங்க. சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துடுறாங்க. தங்கராஜும் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண கூட்டுக்கின்னு கைய பிடிச்சுக்கின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள வராங்க. அப்ப ராகவனும் ராஜலட்சுமி பார்த்தீங்கன்னா, என்ன மாப்பிள்ளை ஒரு பொண்ண கைய பிடிச்சு கூட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகி பார்க்குறாங்க. யார் மாப்பிள்ளை இது அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் கேட்குறாங்க. இந்த பொண்ண தான் மாமா நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்றீங்க? என்னோட பொண்ணு ரேவதி இருக்கும்போது நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்றீங்க. என்ன மாப்பிள்ளை இது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன்னோட பொண்ணு தான் நான் அடிச்சது தப்பு தான். ஆனா எவ்வளோ மன்னிப்பு கேட்டு, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டாலும் வரலையே! அதனால தான் நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, விடு ரேவதி அவர் கல்யாணம் பண்ணா பண்ணிக்கிட்டும். நீ இங்கேயே இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே சுரேஷ் பார்த்தீங்கன்னா, என்னென்ன நீ பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா நீ மாமா கூட போக்கா. அவர் எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிடா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. பாக்கியராஜ் பார்த்தீங்கன்னா, போகாத ரேவதி அப்படின்றாங்க. இல்லண்ணா நான் என்னோட வீட்டுக்கு நான் போறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேண்ணா, நான் அவரோடயே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ரேவதி அங்கருந்து கிளம்புறாங்க. அ தங்கராஜும், சுரேஷும் பார்த்தீங்கன்னா, போட்ட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிரிக்கிறாங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.